இந்த பயணத்தின் நோக்கம் குறைந்தது 100 விதைப்பந்துகளையாவது விதைப்பது. சேவ் ட்ரீ சேவ் லைஃப். ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம பார்த்திங்கன்னா சென்னை டு லடாக் வந்து போயிட்டுருக்கோம். அதோடைய 2வது நாள் இன்றைக்கி. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று சென்னையிலேருந்து நம்ம விஜயவாடா வந்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 430 கிலோமீட்ரு. சூப்பராக இருந்துச்சு ரைடு ஃபஸ்ட்டு டே. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹாட்டு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு, ஹைவேஸ் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2வது நாள். இங்கேருந்து நம்ம இங்கே வந்து விஜயவாடாவில் வந்து இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலு. நேற்று பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், அதே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. நம்ம வந்து இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி ஹைதராபாத் போக போகிறோம். நம்மளுடைய இந்த ட்ரிப்போடைய மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 விதைப்பந்து, அதாவது சீட் பால்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. இங்கே பார்த்திங்களா, இதில் உள்ள ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒரு விதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் 100 சீட் பால்ஸ் வச்சுருக்கேன். நான் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரச மரம் 2 அரச மரம் வந்து நட்டு வச்சுருக்கேன் வரவையில், சென்னை டு விஜயவாடா வரவையில். ஸோ சூப்பராக வந்துச்சு. அது வந்து நான் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன் நட்டு வச்சுட்டு அந்த இடத்துல. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் வளருதா, காசு கொடுத்துருக்கேன் தண்ணி ஊற்ற சொல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்படின்னா இந்த சீட் பால்ஸ் வந்து அப்படி தூக்கி போட்டால் போதும். மழை வரும்போது இது 1 இயர் நல்லாயிருக்கும். இந்த மழை வரும்போது இது வந்து அப்படியே மரமாக வளர்ந்துடும். ஸோ இது ஒரு கான்செப்ட்டு. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி ஹைதராபாத் போக போகிறோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க, உங்களை வந்து கோப்ரோ கேமராலேருந்து அப்படியே பார்த்துட்டே வரேன். சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். லடாக்கை வந்து வெறித்தனமாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ரைடர் வந்து ரைடர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டார். அவரோட பைக் இது, என்னோடய பைக் ஜாவா. சூப்பராக ரெடி ஆகிட்டோம். அவன் வந்து ஹைவேஸ்க்கு வந்துட்டோம் வெளியே. விஜயவாடாவில் இது பார்த்திங்கன்னா விஜயவாடா நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. விஜயவாடா சிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. சரி, ஊர் மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப வந்து அந்த டெவலப் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து நல்லா பில்டிங்ஸு, நிறைய ஆஃபீஸு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நான் பார்த்தேன் நேற்று பார்த்திங்கன்னா ஹோட்டல் அது இது நிறைய இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலாம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு ரூட்டு போட்ட ஜிபிஎஸ் போட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ரைடர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. செம்ம பர்சனுங்க அவர். நம்ம வந்து இப்போ ஹைதராபாத்தை வந்து போகும்போது போகிற வழியில் ஃபுல்லாக சீட் பால்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் சைடில். இதுதான். ஏன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா வெறும் மரம் மட்டும் தான் நட்டு வச்சேன். சீட் பால்ஸ் வந்து போட்டலாமல் உள்ளே வச்சிட்டேன்னா அந்த இது வந்த அந்த வெயில் சூட்டுக்கு ரூட்டு மாறி போயிட போகிறோம். ரூட்டு மாறி போயிட போகிறோன்ட்டு தான் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஊருலலாம் வந்து நம்ம இப்போது உஷாராக இருக்கணும். ஒரு இடத்துல திரும்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கணும். இல்லைனா அவ்வளோதான். அது அப்படியே ஊருக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளானே வந்து சொதப்பிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிறது தப்பே கிடையாது. அதனால் வந்து உஷாராக வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வரோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து ஜிபிஎஸ்ஸையோ வந்து கேட்டுக்கலாம். கேட்குறது தப்பே கிடையாது. வந்து அசிங்கமே படக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து தப்பே இல்லை. நாம் தான் வந்து புத்திசாலி அப்படிலாம் நினச்சிக்கிட்டே நம்ம வந்து வண்டி ஓட்டினோம்னா வந்து அது வந்து அது இதில் தான் போய் முடியும். அதனால் கேட்க முடியும். ஏன்னா வந்து ஜிபிஎஸ்ஸே வந்து குழம்பிடும் சில சமயம். சின்ன ரோட்டில் எல்லாமே அதால் வந்து அடாப்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கேட்டு போகிறது தப்பே கிடையாது. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்ஸையும் பார்க்குறேன், அதே சமயம் எங்கேயா போர்டு இருக்கான்னு பார்க்குறேன், அதே சமயம் கேட்கணும் யார்கிட்டையாது இந்த மாதிரி ஒரு டவுட்டு. இந்த பக்கம் தான் ஹைதராபாத் போக முடியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு போகணும், தப்பே கிடையாது. இங்கேருந்து 300 கிலோமீட்டர் காட்டுது. அதுதான் காலையிலே கிளம்பிட்டோம். வெயில் வந்து நேற்று பட்டையை கிளப்பிடுச்சு. ஜூன் மாதம் கம்மியாக இருக்குன்னு நினச்சா தீச்சிடுச்சு. என்ன சொல்கிறது, இத்தனைக்கும் அது வந்து காமிக்கிறது வந்து வெறும் வந்து ஹைதராபாத்து இது உள்ளே போகணுமா? பார்த்துக்கணும் இது மாதிரி தான். ஏன்னா மேலே போனால் சென்னை, மேலே போனால் சென்னை, அப்புறம் வந்து கீழே போனால் தான் ஹைதராபாத். நம்ம மாற போனால் நேராக சென்னைக்கு வந்த வழியாக போக வேண்டியதான்.
இதுதான் வந்து சாமுண்டீஸ்வரி கோயில், விஜயவாடாவில் பெரிய கோயில். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓம் சிம்பிள் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிருஷ்ணா நதி. சில சமயம் வந்து சென்னைக்கு வந்து இங்கேருந்து தண்ணி வரும், தண்ணி இல்லாத பட்சத்தில். இதுதான் வந்து கிருஷ்ணா நதின்னுவாங்க, பெருசாக இருக்குது. டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மலையை சுற்றி கட்டியிருக்காங்க அழகாக. நல்லா பிரிட்ஜெல்லாம் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல விஜயவாடா வந்து சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். நல்லா வந்து இங்கே வர போட்டிங்லாம் போகிறாங்க காலையிலேயே. அங்கே ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டிங்கில். ஏன்னா காலையில் போட்டிங் இருக்கும், மணி வந்து 6:30 தான் ஆகுது. விஜயவாடாலேருந்து ஹைதராபாத் போகிற டோல்கேட்டு இது தாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருக்கு. எல்லாம் வந்து இப்போ 60 50 ரூபாய்க்கு மேலே தான் மினிமமே. வந்து ரோடு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வந்தேன். வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டோல் வருது விஜயவாடா. வந்து ரோடு நல்லா இருந்துச்சு, கொடுக்கலாம் 60 ரூபா. Slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, speaking slow, speaking fast, I go low, spiking gas, think I'm okay and last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind the fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back, I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. விஜயவாடாவிலேருந்து ஹைதராபாத் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கையேந்தி பவன் சிம்பிள் ஹோட்டலு பட்ஜெட்டில் போகிறோம் இல்லையா, நல்லாயிருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இட்லி வடைலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்டாச்சு. பக்கத்துலேயே பெரிய ஹோட்டல் இருக்குது, அதில் போனால் இதே சாப்பாடு இதுக்கு 50 ரூபானா அங்கே எப்படியோ வந்து 200 சொல்லுவாங்க. சரி ஓகே, சுத்த பத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ரோட்லேயே அழகாக செய்கிறாங்க, சுத்தமாக செய்கிறாங்க. இந்த பாருங்க ஓப்பனாக இருக்குது. என்ன மரத்துலேருந்து எதாவது ஊந்தால் தான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி கிளம்புவாங்க. கிளம்ப வேண்டியதான். 2வது டோல் வந்துருச்சு. இந்த டோலில் காசு எவ்வளோ தெரியுங்களா? 100 ரூபாய். அடங்கொக்கம் அவனே, 100 ரூபாய்க்கா? ஒரு வாட்டி 100 ரூபா கொடுத்தா போகிறதுக்கு 1000 ரூபாய் டீசல் போட்டால், பெட்ரோல் போட்டால் 1000 ரூபாய் டோல்கே வந்துடும் பொழுது. அடங்க நீங்க இதெல்லாம் யாருக்கே கேட்குறது? கேட்குற ஆள் இல்லையா? சீட் பால்ஸ் வந்து கையில் ரெடியாக வச்சுருக்கேன், ஏதோ பேக் பண்ணி விற்கிறாங்க. 100 ரூபாய்ங்களா அவங்க டோல் பிளாஸா வாங்குவாங்க? 50 ரூபா தான் ஒரு நியாயமானது. நல்லாயிருக்கு, ரோடு நல்லா இருக்குது. ஆனால் வந்து 50 ரூபா போதும். எவ்வளோ பேர் போவாங்க விஜயவாடாலேருந்து ஹைதராபாத் அந்த ஊரில்? இங்கெல்லாம் சீட் பால்ஸ்லாம் போட வேண்டியதில்லை போகுது. நல்லாவே ரோடு வச்சுருக்காங்க, மரம்லாம் வச்சு. இந்த வண்டிக்காரன் தொலை தாங்க தாங்க முடியல. சிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறான், தண்ணி எடுத்துகிட்டு போகிறானுங்களே.
எவ்வளோ தூசியை போட்டு போகிற மாதிரி அடப்பா. ஆனால் ஃபாகில் போகிற மாதிரி இருக்குது ஊட்டியில், மிஸ்ட்டில். இது மாதிரி ஏதாவது ஒரு நிறைய மரம் இங்கேயே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எம்டியாக இருக்கு பாருங்க. அங்கே போட்டோம்னா நல்லாயிருக்கும். மழை வந்து அப்படியே வந்து அது அப்படியே முளைச்சி வந்துடும். ஹைதராபாத் போர்டு போட்டிருக்கு. நிறைய இடம் பிரிட்ஜிங்க நிறைய இது கட்டியிருக்காங்க. பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 2400 போட்டிருக்கேன். ஒரு 500 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கே பாருங்கள், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை, ஆட்டு சந்தை. நான் சொன்னேன் இல்லையா வித்தியாசமாக ஆடுங்கள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தை. எப்பா சாமி, கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகும் பொழுது. அங்கே பாருங்கள் ஆடுங்க, எங்கே பார்த்தாலும் ஆடுங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. வித்தியாசமாக கேஜெலாம் போட்டு கொண்டு வந்துடுவாங்க ஆடு. டேய் தட்டிடாதீங்கடா, உனக்கு தொல்லை தாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. இங்கே பாருங்கள் ஆட்டு சந்தை பெரிய அளவில் இருக்குது. இங்கே வளைச்சி அங்கே வளைச்சி இந்த வண்டியை கொண்டு போகலாம் பாருங்க. எல்லாம் ஆடெல்லாம் வெட்டி குருபானி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. முதல் சீட் பால்ஸ் போடலாங்க. எங்கேயே லொக்கேஷனில் வந்து நல்லா இருக்குது. லொக்கேஷனு இங்கே போடலாம். முதல் சீட் பால்ஸ் போட்டாங்க பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து கடவுளே சீக்கிரம் மழை வந்து அது வந்து ஒரு பெரிய மரமாக மாறணும். எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். முதல் சீட் பால்ஸ் போட்டாச்சு. போகிற வழியில் அப்படியே சீட் பால்ஸ் போட்டுகிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே கூட இன்னும் நார்த்தில் வந்து நிறைய வந்து போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, மரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஓரத்தில், ரோடு ஓரத்தில். இன்னொரு சீட் பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இன்னொரு சீட் பால்ஸ் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள் போட்டுடலாம். இங்கே ஒன்று போட்டுடலாம். போட்டாச்சுங்க. இன்னும் நிறைய போடலாம் போல. இங்கே இடம் காலியாக தான் இருக்குது. இங்கே இன்னொன்று போட்டுடலாம். மரம் வளர்ந்து பெருசாகி மக்களுக்கு ஒரு நிழலாகவும் மழைக்கு உதவியாக இருக்கும். நிறைய போடலாம் போல இருக்குது. இங்கெல்லாம் காலியாக தான் இருக்குது இடம். கடவுளே, இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்காம வந்துட்டேன். இவ்வளோ இருக்குதா? இருக்குது. சீக்கிரம் அந்த பாருங்க போட்டாச்சு. அது எப்படின்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் இப்போயும் மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்தவுடனே அது அப்படியே உள்ளே போயிடும். அந்த தண்ணி அந்த மண் வந்து கரைஞ்சி அந்த விதை வந்து அப்படியே உள்ளே போயிடும். அப்போ வந்து மரமாக வந்துடும். நம்பிக்கை தான் வரும் அப்படின்றது தான்.
ஹைதராபாத் கிட்ட வந்தாச்சு. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 40 கிலோமீட்டர் காட்டுது. செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயே வந்து ஹைவேஸ்லேயே ஹைதராபாத் கிட்ட வர நிறைய லாரிங்க வந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரைடராக வந்திருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு வந்து இங்கே ஹைதராபாத்தில் இருக்காரான். ஹைதராபாத் உள்ளே போகிற ஐடியா இல்லை, இருந்தாலும் வந்து அவர் என்ன சொன்னார், இல்லை ஃப்ரெண்ட் இருக்கார், அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, பெரியவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ தான் வந்து அவர் சொன்னார் இது மாதிரி வந்து அவர் வீட்லேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னாரு. அப்பா நல்லதாக போச்சு, ரூம் செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹைதராபாத் உள்ளே போகிறேன். ஆனால் ஒன்று டிராஃபிக்கு தான் நினச்சாதான் கடுப்பாக இருக்குது ஹைதராபாத்தில். ஏன்னா ஹைதராபாத் உள்ளெல்லாம் போனோம்னா இன்றைக்கி சனிக்கிழமை தான், இருந்தாலும் வந்து அங்கே கூட்டமாக தான் இருக்கும் எப்பயுமே. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அப்படி தான் இருந்துச்சு. கண்டென்ட்டு கேவலமாக யோசிக்க வேண்டியதாக போச்சுமா மக்களே. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ரோட்டில் போயிட்டே இருக்குமா, கொஞ்சம் அப்படியே டிராஃபிக் மாதிரி மொத்தமாக ஏதோ கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஆஹா நமக்கு ஏதோ கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் சிலர்லாம் போட்டுருப்பாருங்க ஆக்சிடெண்ட் பார்த்தேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி வந்து யாருக்கோ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகுது பாருங்க, இப்போ கூட பாருங்க அங்கே கூட்டமாக இருக்குது. அந்த மாதிரி கேவலமான புத்தி என்ன இப்படி பண்ணாங்களோ தெரியல மக்கள். அதெல்லாம் யூடியூபர்ஸ் பண்ணுறது தான் இப்போ அந்த மாதிரி வந்து. ஆனால் அவங்களுக்கு மக்களும் பார்க்குறாங்க அந்த மாதிரி போட்டால். இல்லை அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த இந்த வெட்ட வெயிலில் ஆக்சிடெண்ட் ஆகி ஊழ்த்தா என்ன ஆகுறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நம்ம கண்டென்ட்டுக்காக போய் தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்னு நினைக்க முடியுமா? அது தப்புங்க, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. வியூஸ்க்காக வந்து இதெல்லாம் இது மாதிரி பண்ணுறது. இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டி பாருங்கள், வந்துட்டோம். ராமோஜி ஃபிலிம் சிட்டி, நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் இப்போ அஜித் இருக்கார் தலை. உள்ளே போய் பார்க்கலாமா? அஜித்தோடைய படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கான் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து ஒரு பெரிய கடலுங்க. அதாவது ஹாலிவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த ஹாலிவுட்டு இதுதான் வந்து. உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த ஷூட்டிங் பாட்டு எல்லாமே இருக்கும். இந்த வலிமை படம் எல்லாமே அங்கே தான் எடுத்தது. சூப்பராக இருக்கும். அதான் சொன்னேன், அந்த கண்டென்ட்டுக்காக வந்து மக்கள் அப்படி யோசிக்க வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் என்னையே அந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே, அந்த மாதிரி யோசிக்கிறேன். வேறு வழி என்ன பண்ணும், வியூஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து வியூஸ்க்காக வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள். அதை விட காமெடிங்க, அந்த எக்ஸலில் ஒருத்தர் போனார், ஆக்சிடெண்ட் எப்போயும் ஆகிடுச்சு. இவர் போயிட்டு அங்கே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசிக்கிட்டு எழுந்துருங்க போங்க அவன் சொல்கிறான் அது எப்பயோ முடிஞ்சு போச்சு போப்பா அப்படின்ட்டு. அது கண்டென்ட்டுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். சரிங்க, நம்ம இப்போ ஹைதராபாத் உள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மக்களே, ஹாட் கோர் ஹைதராபாத் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். செம்ம டிராஃபிக்கு பா. நான் சொன்னேன் இல்லையா, சனிக்கிழமெல்லாம் கூட இருக்காது இங்கே டிராஃபிக் செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ஹைதராபாத் வந்தது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தான் வந்தேன். நான் வந்து அனிமேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கிடச்சிது. அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்தப்போ இந்த ஹைதராபாத் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அப்படியே என்ன சொல்கிறது, அதாவது ஃபாரின்லாம் அப்போ நான் போனதில்லை ஃபஸ்ட் டைம். நான் சொல்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். நான் இப்போ வந்து ஃபாரின்லாம் வந்ததே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹைதராபாத்தை பார்க்கும்போது ஃபாரின் மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் அவ்வளோ வந்து நீட்டாக அவ்வளோ அழகாக வந்து அந்த ஊரை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஊர் சூப்பராகிடுச்சு அதே மாதிரி. ஆனால் வந்து அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக இருந்தது. அப்படியே அந்த பார்க்கும்போது அந்த ஒரு நல்லா இருந்தது. புதுசாக அங்கே ஒரு ஹைடெக் சிட்டிலாம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து கம்ப்யூட்டர்லாம் அங்கே தான் அப்போலாம் அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம், சரி மக்களே, செம்ம வெயில் அடிக்குது. நம்ம போய்ட்டு ரூமில் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட ரூம் இருக்கான், அதில் போய்ட்டு நம்ம உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே.
செம்ம டிராஃபிக்காக இருக்குது.